15 காலகட்டத்தில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இவருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவருடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து வேலையே இல்லாமல் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருப்பாரு. கஸ்டமரை பார்த்த உடனே வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கொலுசை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஷாட் மட்டும்தான் இவருடைய கடையை வந்து காமிப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டுக்காக கடையோடைய பேர் பொன்ராமன்னு நேம் போர்டெல்லாம் வச்சு அழகா ஒரு கடையை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. தங்கத்தை பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காட்டாதான் இவருடைய ரோலை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவருக்குன்னு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இதை விட இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்குனால தான் வந்து சண்டையே வரும். சண்டை வந்ததுக்கப்புறம் யாருக்குமே கிடைக்காம போயிடும். கிளைமேக்ஸில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக இனிமேல் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது போல் அப்படின்னு நினச்சி ஒரே ஒரு தங்க நாணயத்தை மட்டும் காலில் வச்சு எடுக்கிற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி ராகு கேது செவ்வாய் புதன்னு ஜாதகத்தை பற்றி ஒரு லென்த்தான ஒரு